வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி அந்த விட என்ன பார்க்க போகிறேன்னா தரமான மேட்ச் பார்க்க போகிறீங்க. 12 கில்லு சேத்தர விட்டுருக்குறோம். வாங்க போல அட்டை இனிமே தேடி போய் அட்டாக்கிங் இறங்குறோம். பீக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள சண்டை போயிட்டு இருக்குது. அடங்க போய் பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் ஆஃப்லைன் நம்ம அடிச்சாகணும். ஆனால் விட்டுட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கில் எடுத்துக்குவானுங்க. கீழே செக்யூரும் பண்ணி வச்சு அந்த படம் பார்த்தீங்கன்னா இனிமே சண்டை போட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போய் கில் எடுக்க பார்க்கலாம். இந்த படம் தான் சண்டை போயிட்டு இருக்குது. உள்ள பயங்கரமான சண்டை நண்பர்களே, சரியான சண்டை போயிட்டு உள்ளுக்குள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வராங்க, அதாவது ஜோடி வராங்க. ஒரு ஜோடி பிரிச்சாச்சு. அவன் அடித்ததாக திரும்பி அவன் அடிக்கிறான். நம்ம க்ளோவில் போட்டு ரெஸ்ட் பண்ணுவோம். இப்படி தான் மரத்துக்கு மேலே இறப்பான். ரெஸ்ட் பண்ணி கேரக்டர் போடுறோம், அடிக்கிறோம், நொறுக்கிறோம். சொன்ன மாதிரி இதுக்கு மேலே இருக்கிறா போடு ஒரு அடி, அவ்வளோதான். கில்லை செக்யூர் பண்ணி உள்ள பயங்கரமான சண்டை, சரியான சண்டை போயிட்டு இருக்குது. உள்ளே போனால் கில் எடுக்கலாம். உள்ள ஒரு எனிமி கூட காணோம். எங்கே போனாலுமே தெரியல. இன்ன வரைக்கும் சண்டை பயங்கரம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எவனையுமே காணோம். இங்கே இருங்க. இங்கே ஒருத்தருக்கிறான். பார்த்துட்டேன். நான் ரெஸ்ட் பண்ணி ஏறி நம்ம வந்து நிற்கவே கூடாது. எப்பவுமே ஏறி போய் அட்டாக்கிங் அடிச்சிடணும். ஒரே அடித்தாலும் அவன் நின்றுருப்பானுங்க. போனால் அடிக்கிறான். ஒரே ஒருத்தான் அடி. ஓ மை காட், 2 பேர் புருஷன் முன்னாடி அழுத்து முடிஞ்சளவுக்கு விரித்தாமல் அழுத்து. அவ்வளோதான். நம்மகிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்மகிட்ட இருந்து அவனுக்கு கில் எடுப்பானுங்க. இந்த டைம் அவனுக்கிட்ட நம்ம கில் எடுத்துட்டோம். அவ்வளோதான். இந்த டைம் நாம் டாப் அடிச்சிட்டோம். அவனுக்கு இந்த மேட்ச் கில் கிடையாது. கீழே பயங்கரமாக சண்டை போயிட்டு நடங்க அங்கே போல. ஆமாம், டவுன் வச்சா என் ஃப்ரெண்டு டவுன் வச்சா கில்லை எனிமி வந்து செக்யூர் பண்ணிட்டான். அந்த கில்லை அவன் எடுத்துட்டான். நாம் திரும்ப எனிமி வந்து கில் எடுத்தான். அந்த கில்லை நாம் இப்போ எடுக்கணும். நடங்க மேலே போனால் சண்டை மேலே தான். இந்த இடத்துல எப்பவுமே ஏறும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு விடுங்க. ஏன்னா எனிமி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அடி ஒழுகு. நான் அதே மாதிரி தான் பண்ணேன். பாருங்கள், அவனை ஃபஸ்ட்டு விட்டு நான் அப்போ தான் ஏறினேன். பார்த்தா அங்கே கொண்டிருக்கிறான். இன்னொருத்தர் மேலே இறங்குறான். இவனை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அவன் மேலே அடிப்பான். பார்த்தா அவன் இல்லை மேலேக்காவே அவனை கீழே எடுத்துட்டு நம்ம நாம கீழே பண்ணிட்டோம். அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் அடித்து ஒருத்தர் ஓடுனா கண்டுபிடிச்சிட்டு அவனை. இவன் பார்த்தீங்கன்னா தெரியாமல் போய் உட்கார்ந்து அவனை தலையை கட்டி அடித்து முடிச்சு விட்டாச்சு. அடுத்ததான் அங்கே சண்டையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பீக்கே வந்தால் வேலை லூட் எடுத்துகிட்டு திரும்ப அட்டாக்கிங் போய் இட்லிஸ் போட்டு அட்டாக்க பார்த்தா இங்கேயே சண்டை போய்ட்டு இருக்குது. ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு அந்த கேரக்டரை போட்டு நம்ம டவுன் பண்ணிடுவோம். பார்த்தா அவன் இல்லை, இந்த இடத்துல இல்லை, அங்கே ஓடுறான். அது அந்த அக்கா வேறு அக்கா வந்துட்டான். நான் அடித்தது பையனை, இப்போ அக்கா. அதனால் அக்கா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டவுன் பண்ணி நான் திரும்ப டவுன் பண்ணிவிட்டேன். என்ன திரும்ப பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க. நான் முடிஞ்சதில் க்ளோவில் போட்டு ரெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸாவது மயிராவது முடிச்சு நம்ம தப்பிக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். நான் க்ளோவில் போட்டு ரெஸ்ட் பண்ணி திரும்ப நான் போயிட்டேன். அந்த அப்புறம் போயிட்டேன். திரும்ப இப்படி சுற்றிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக்கிங் போயிட்டுக்குது. அந்த பரம் அட்டாக்கிங் போயிட்டுக்குது. நம்ம ஏறா ரெஸ்ட் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே ரெஸ்ஸர் தான். இந்த பரம் பார்த்தா பின்னாடி இருக்கிறா. நடிச்ச அளவுக்கு நான் போனால் அந்த கேரக்டர் போட்டு லாக் பண்ணிட்டா. அப்போ பார்த்து நம்ம கேரக்டர் ஆன் ஆயிடுச்சு. அதை போட்டால் க்ளோவில் உடச்சா டவுன் வச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு டவுன் வச்சானுங்க. கீழே செக்யூர் பண்ணிட்டோம். அங்கெல்லாம் சண்டையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம மாதிரி பீக்கு கீழே வந்தால் இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஸ்குவாடை நம்ம ஃப்ரெண்ட்ஸை துரத்திட்டு வரானுங்க. நான் ஆல்ரெடி லேண்ட்மீன் வச்சுட்டு வந்தேன் அந்த இடத்துல. திரும்ப டவுன் ஆகும் வச்சேன். நான் டவுன் ஆகிட்டான். திரும்ப பாம்பு வீச்சுனேன், கிரேனேட் வீசினேன். அதுலேயே ஒருத்தர் டவுன் ஆகுனா தான் டவுன் ஆகலை. சரி ஏறி போய் கில் பண்ணிக்கலாம் பார்த்தா என் கிரேனேட் எனக்கே வெடிக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே செக்யூர் பண்ணியாச்சு. க்ளோவில் போட்டு லூட் அடிச்சாச்சு. திரும்ப அதே பொசிஷனுக்கு போயிடணும். ஏன்னா கீழே வந்து லாஸ்ட் ஜோன். இது வந்து லாஸ்ட் ஜோனில் வந்து ஏகப்பட்டு வருவானுங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடு தான் சென்டர். இங்கே தான் இனிமே அதிகம் இறங்குவானுங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கீழே ஒருத்தர் இருந்திருக்கான். முடிஞ்சளவுக்கு க்ளோவில் தெரிக்க விட்டு அவன் டவுன் வச்சு கீழே செக்யூரும் பண்ணியாச்சு. கீழே அடிச்சுட்டு போய் இறக்கி விட்டானுங்க. அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மேலே இருந்துருக்குறா. நம்ம ஸ்கேரில் டேமேஜ் கொடுத்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கில் எடுத்துட்டானுங்க. பரவாயில்ல, அது எப்போவுமே நடக்கிறது தான். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அவனுக்கு கில் எடுப்பானுங்க. நான் டவுன் ஆனாலும் அவன் வந்து ரிவ்யூ பண்ணி ஆகணும். வேறு வழியில் அவனுக்கு பேச முடியாது. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டவுன் ஆகிட்டான். சொல்லி வாயமுள்ள டவுன் ஆகி இனிமே கில்லு எடுத்துட்டான். நான் முடிஞ்சாலும் க்ளோவில் போட அந்த தடத்தை அடிச்சிட்டோம். அப்புறம் தான் கவனிச்சு அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்துக்கிறான். நான் ஸ்கோப் வச்சு பாட்டுருந்தேன். அவன் என்ன ஸ்கோப் வச்சுருந்தான். ஆனால் நான் அடித்த படல அவன் என்ன அடிச்சிட்டா. பரவாயில்ல, நான் நண்பர்களை அப்பப்போ திட்டினாலும் அந்த உதவி செய்கிறானுங்க. அதில் வேணால் நம்ம பசங்க கன் மாதிரி இருக்கானுங்க. எப்படியோ ஒரு வழியாக அங்கேயும் அழைச்சி முழிச்சு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம இது வச்சுருக்கிறோம், போல்டு மேக்கர் வச்சுருக்கணும். போல்டு மேக்கர் போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு நம்மளுக்கு ஜோன் வந்துருச்சு. நான் ஜோன் கவனிக்கவே இல்லை. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தரும் டவுன் ஆக மச்சானுங்க. இந்த வீட்டில் மேலே வந்து ஒருத்தர் இருந்தால் எப்படி ஏடிஎம் மச்சானல்ல அவனே தான். நான் அடிக்கிறேன், அடியவே மாட்டேது. அப்போ இந்த கிரேனேட் வீஸ் போட்டு போனால் எல்லாருமே டவுன் ஆகிட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் போகிறான். சரி நாமாச்சு ஒருத்தர் இருக்கிற போய் அடிப்பான்ட்டு ஏறி வெளியே போனேன். அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தர் இருந்தான். சரி அழுத்திடலான்ட்டு ஏறி போனேன். என்னை வச்சு குச்சிலி மிஸ் பண்ணிட்டான். அவன் என்னை முடிச்சு விட்டான். எப்படியோ ஆக மொத்தத்தில் 12 கிலோட மேட்ச்சு போயா ஸ்வாகா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.